எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து மீடியாக்களும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இந்த அந்தகன் படம் 2019 மிகுந்த பெரிய போட்டிக்கு இடையில் இந்த படத்தை நான் வாங்கினேன். இங்கே இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லா டைரக்டர்ஸ், அதாவது முக்கியமான டைரக்டர்ஸ், ஆர்டிஸ்ட், ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே இந்த படத்தை வாங்கணுன்னு ரொம்ப முயற்சி பண்ணாங்க. எனக்கு இந்த படம் ஏன் பண்ணணும்னு தோணுச்சுன்னா, அது ஒரு பேஸ்டான பியானோ ஆர்டிஸ்ட். பிரசாந்த் சின்ன வயசுலேருந்தே பியானோ ப்ராக்டிஸ் பண்ணார். அது இல்லாமல் ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் லண்டனில் 4th grade பாஸ் பண்ணவர். அதனால் அவருக்கு ஆப்டாக இருக்கும்னு நினச்சி இந்த படத்தை வாங்கணும்னு வாங்கினேன். நிறைய போட்டிகள். படத்தை வாங்கின பிற்பாடு 2 வருஷம் கொரோனா வந்தது. கொரோனாவில் சில இடர்பாடுகள் வந்தது. அதே மீறி நான் டைரக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கு ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஆப்டான ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணுன்றதில் தீவிரமாக இருந்தோம். குறிப்பாக இதில் ஒரு டாக்டர் கேரக்டர், அது வேறு யாரும் என்னால் திங்க் பண்ண முடியல. டைரக்டர் ஆக்டர் KS ரவிக்குமார் அவர்களை தேர்வு செய்தோம். அவரும் பார்த்த உடனே ஒத்துக்கிட்டார், பண்ணார். இந்த படத்தில் அவருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போகிற லெவலுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி இதில் பிரியானந்த் ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல் கேர்ள். இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கோம். நீங்கள் பார்த்துருப்பீங்க. லண்டனில் அது நடந்து போகிற ஸ்டைலு, அது லுக்கு எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் சிம்ரன் ஒரு கேரக்டர், அது கொஞ்சம் நெகட்டிவ் கேரக்டர், ஆனாலும் அதை பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு இந்த படத்தில் பல அவார்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வனிதா விஜயகுமார். வனிதா விஜயகுமாருக்கு ஒரு நல்ல தீனி போடுற மாதிரி, நடிப்புக்கு தீனி போடுற மாதிரி ஒரு கேரக்டர், அதுவும் கலக்கிட்டு போயிடுச்சு. பின்னாடி சொல்லப்போனால் நம்ம ஒரு பழைய ஆக்டர் கேரக்டர், அதுக்கு கார்த்திக் முத்துராமன் அலைகழுவதில் கூட நடித்த காலத்துலேருந்து நல்ல நட்பு. அதனால் அவரும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டு வந்தார். காலையில் 8 மணிக்கெல்லாம் வந்துடுவார் லொக்கேஷனுக்கு. எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். அவருடைய கொடுத்த ஒத்துழைப்பு மிகப்பெரிய பங்களிப்பு. அவர் பழைய அந்த காலத்தில் ஆரம்ப காலத்தில் நடித்த கார்த்திகை இந்த படத்தில் பார்க்கலாம். அதே மாதிரி இவங்க சின்ன சின்ன கேரக்டர்ஸ் கூட நாங்கள் பெரிய ஆர்டிஸ்ட் போட்டோம். இப்போ ஆதேஷ் பாலா பார்த்தீங்கன்னா, அவர் ஹீரோவாக நடிக்கிறார். இருந்தாலும் நான் கூட்டத்துக்காக இந்த படத்தை நடித்தார். மோகன் வைத்தியா, பூவையார், செம்மலர்னு ஒரு கேரக்டர். பூவையார் அந்த படத்தில் கலக்கியிருப்பான். அப்புறம் சமுத்திரகனி, அவர் ரொம்ப பிஸியஸ்ட் ஆர்டிஸ்ட்டு. இருந்தாலும் நான் கேட்டதுக்காக இந்த படத்தில் பண்ணார். எங்களுக்கு நிறைய டேட்ஸ் ஒதுக்கி கொடுத்து பண்ணார். யோகி பாபு, அவர் இப்போது டே கணக்கில் விட்டு அவர் கணக்கில் ஒர்க் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்ட். அவருடைய ஒத்துழைப்பும் மிகப்பெரிய ஒத்துழைப்பு. இந்த படத்தில் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அவருடைய சிஸ்டராக ஊர்வசி என் கூட 2 படம் ஹீரோயினாக பண்ணுச்சு. பிரசாந்த் கூட மன்னமான் நான் தயாரித்த படத்தில் நடித்தது. இந்த படத்தில் அதனுடைய அந்த ஒரிஜினல் ஹிந்தியில் இருந்த கேரக்டருக்கு பதிலாக இந்த கேரக்டர் பண்ணியிருக்கு. ஆனால் இதனுடைய ஆக்டிங் ஒரு ஃபென்டாஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ். அவங்க காம்பினேஷன் ஹீரோ கூட, ரவிக்குமார் சார் கூட, யோகி பாபு கூட, சமுத்திரகனி கூடலாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். இதில் ரவி யாதவ் கேமரா, அவர் ஏற்கனவே பிரசாந்த் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கார். செம்பருத்தி, அப்புறம் காதல் கவிதை. லண்டனில் செட்டில் ஆகிட்டார். இருந்தாலும் நாங்கள் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமரா வேணுங்கிறதுனால அவரை வச்சு இந்த படத்தில் பண்ணுறதுக்காக பாம்பேலேருந்து வர வச்சோம். அவரும் எங்களுக்காக கூட இருந்து இந்த படத்தை ஒர்க் பண்ணார். அப்புறம் செந்தில் ராகவன் ஆர்ட் டைரக்டர். அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணன் சவுண்டு. இப்படி பல கை தேர்ந்த, அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லா வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் மியூசிக் இருக்குது. இதில் இதில் நிறைய விஷயங்கள் நாங்கள் ஹிந்தியில் இல்லாத விஷயத்த வித்தியாசமாக பண்ண வச்சுருக்கோம். இந்த படம் பார்க்கும்போது ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். இதனுடைய எண்டு ஒரு டிபேட்டபிள் கிளைமேக்ஸ்.
இந்த டிபேட்டபிள் கிளைமேக்ஸை நம்ம வந்து எப்படி இது என்ன நடந்தது, இது இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு யோசனை பண்ணுறவங்க ரெண்டாவது முறை பார்க்குற மாதிரியான ஒரு படம். இந்தியில் பார்த்தவங்களுக்கு இது வந்து அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இருக்காது. கதையில் எந்த மாற்றமும் இல்லைனாலும் நாங்கள் நிறைய விஷயங்கள் இதில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது பிரசாந்துக்கு 50வது படம்ங்கிறதுனால ஸ்பெஷலாக இதில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் அறிவிச்சிருந்தோம். அதே மாதிரி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகும். நீங்கள் அனைவரும் வந்து எங்களோடு இருந்து இந்த நேரத்தை செலவழித்ததுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கே என்னை அழைப்பேற்று வந்திருக்கும் என்னுடைய சக நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே எனக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வந்திருக்க எல்லாருக்குமே என்னுடைய வணக்கம். சென்டருக்கான இல்லை அங்கேருந்து பேச சொன்னாங்க, அதனால தான் நான் அங்கே நின்றுருக்கேன். வந்திருக்க எல்லாருக்குமே, மீடியா ப்ரெஸ் எல்லாருக்குமே வந்து என்னுடைய வணக்கம். ஸோ பயமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப என்ன பேசுகிறதுனே தெரியல, அவ்வளோ பயத்தில் இருக்கேன் நான். ஆமாக்கா, அவன் பயமாக தான் இருக்கேன். ஓகே, கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குது, என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு சாங்கிலிருந்து ஆரம்பிக்கிறேன். அதாவது என்னுடைய சார் நடித்த படம், அதாவது பிரசாந்த் சார் நடித்த படம் வந்து சலோமியா சாங். அந்த சாங் உங்களுக்காக நான் பாடுறேன். இல்லை சார், வரல சார், நான் சரி இல்லை சார், கேட்கல சார். சல்லோமியா சல்லோமியா சுண்ட கஞ்சி சோறுடா, சுதும்ப கருவாடுடா, வாழ மீன் காலுடா, வர ஸ்டைல பாருடா. சல்லோமியா சல்லோமியா. தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இங்கே நான் அழைத்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி, முக்கியமாக தியாகராஜா சாருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களுக்கு இவ்வளோ இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தியாகராஜா சார் தான். ஸோ அவருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறம் நான் என்ன பேசுகிறதுன்னு தெரியல, ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப பதட்டமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். அனைவருக்கும் வணக்கம். மீடியா பத்திரிகை நண்பர்களுக்கும் உணவு சாப்பிட்ருப்பாங்க, நான் சாப்பிடல, அதனால தான் முதல்ல பேசி. ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு. எனக்கு வந்து தியாகராஜன் சாரை வந்து பல வருஷம், அதாவது நான் காலேஜ் டேஸில் இருந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கப்புறம் நான் ஒரு எக்ஸ்போர்ட்டர் ஆனேன். அதுக்கப்புறம் அவர் ஒரு எக்ஸ்போர்ட்டர் அப்படின்றது தெரிஞ்சு எனக்கு அவர் மேலே ஒரு ஈடுபாடு இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய முறைகள் வந்து அவருடைய படங்களை நான் பார்த்துருக்கேன், நடித்து, அப்புறம் தயாரித்து, அது மாதிரி என்னுடைய படங்கள்லாம் அவர் பார்த்துருப்பார். அப்படி தான் பழக்கம் இருந்தது தவிர நேரடி பழக்கம்லாம் ஏதாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா ஹலோ ஹாய் அப்படின்றது தான் இருந்தது. பட் இந்த படத்தில் வந்து என்னை கூப்பிட்டோன்னா, சரி சார் அந்த படம் பார்க்கலாமான்னு நான் அதுக்கப்புறமா அப்புறம் தான் பார்த்தேன் அந்த படம், என்னை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். ரொம்ப பிரமாதமான படம். அது ரொம்ப சாதாரணமாக எடுத்தாவே அந்த படம் ஒரு ஹிட் ஆகக்கூடிய ஒரு படம். ஆனால் மெனக்கட்டு அவர் வந்து அந்த படத்துக்காக உழைத்த உழைப்பு, செய்த செலவு, ஆர்டிஸ்ட்டு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, கூப்பிட்றேன். நிறைய, அதாவது எதுலேயுமே காம்ப்ரமைஸ் ஆகாமல், எந்த சின்ன சின்ன ரோலுக்கு கூட நல்ல பெரிய ஆர்டிஸ்ட்டு, டெக்னீஷியன்ஸ் எல்லாம், ரவி யாதவ் சார்லாம் வந்து பாம்பேலேருந்து வர வச்சு ஒவ்வொரு ஷாட்டும் அப்படியே லட்டு மாதிரி இருந்தது அவருடைய ஷாட்ஸ் எல்லாம். அங்கே மானிட்டரில் பார்க்கும்போதே, மானிட்டர் கூட நாங்கள்லாம் வந்து முதல்லலாம் நாங்கள் மானிட்டரை பார்த்தது கிடையாது. அதுக்கப்புறமா வந்து இப்போ மானிட்டர் இந்த சைஸ் இருக்குன்னா அவர் இவ்வளோ பெரிய சைஸு மானிட்டர், அந்த
தியாகராஜன் சார் அவர் உட்காந்து ஒரு பாஸ் மாதிரி எப்பா அந்த மானிட்டரில் பார்க்கும்போது ஷார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுது ஃபுல்லாக அவருடைய இன்வால்மெண்ட்டு. ஸோ நடித்த நடிகர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். பிரசாந்துக்கு வந்து இது 50வது படம்ன்றது எனக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். 100ஐ தொட வேண்டும் பிரசாந்த். கண்டிப்பாக அவர் தொடுவார். என்னன்னா அவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வெயிட்டமாக இருந்தாலும் குழந்த மனசு. அதாவது அந்த பிரசாந்த் கோல்டன் டவர் அந்த டவர் பக்கத்தில் நின்று நிற்க வச்சா அப்போ கூட அது நம்மளுது அப்படின்ற ஒரு இது வந்து ஒரு பர்சன்ட் கூட அவர்கிட்ட இருக்காது. அப்படி ஒரு சிம்பிளான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நாங்கள் இந்த படம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸில் வந்து நாங்கள் பார்த்துப்போம். ரொம்ப க்ளோஸாக அவர் பழகுவார் எல்லோரையும். அது வந்து நம்ம எல்லாம் ஒன்றா வந்த பீரியட். ஆக்சுவலாக நீங்கள் 90s, பட் நீங்கள் 94 இல்லை 90s. ஆமாம், நான் வந்து பெரியாத புதிர் பண்ணும்போது அவர் பக்கத்து காம்பவுண்டு தான் அந்த இது அன்பாலய பிரபாகர் சார். நான் இங்கே 4 படம் பண்ணிவிட்டு அன்பாலய பிரபாகர் சாருக்கு 5வது படம் பண்ணுறேன், பொண்டாட்டி ராஜ்யம்னு. ஸோ அதுக்குள்ளே அவர் பெரிய ஸ்டார் ஆகிட்டார். அவர்கிட்ட டேட்ஸ் இல்லை, யார் அதே அன்பாலய பிரபாகர் சாருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் இந்த ஃபாரினுக்கெல்லாம் போகும்போது யார் ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ முதல்ல பிரசாந்தை கூப்பிடுவாங்க. ஏன்னா அப்படி ஒரு வாட்டி பார்த்தாருன்னா அது அப்படியே ஆடுவார். அந்த மாதிரி ஒரு டேலண்டடு. அதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது வந்து மோகன் வைத்தியா சாராக கூட இருக்கலாம். ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து ஆமான்னு சொல்லப்பா, சந்தோஷப்பட்டோம். எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினா தான் ஒரு படம் நல்லா இருக்கும். ஆமாம், அவரோட ஸ்டூடெண்ட்டை பாருங்கள். ஸோ இந்த படத்தை இன்னும் எனக்கு ஃபுல்லாக காமிக்கல, டப்பிங்கில் தான் நான் பார்த்தேன். பட் அங்கே எடுக்கும்போதெல்லாம் பார்த்தேன். சிம்ரன் அண்ட் யோகி பாபு, ஊர்வசி மேடம், அது ஒரு ராட்சசி. ஊர்வசின்னு பேருக்கு பேர் ராட்சசின்னு வச்சுருக்கலாம், அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு. பட் வனிதா இவங்க ஹீரோயினோடலாம் எனக்கு காம்பினேஷன் இல்லை. பட் இருந்தாலும் வந்து அந்த ஹிந்தி படம் பார்த்ததுனால நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். சீக்கிரம் எனக்கு படம் காமிங்க சார், பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நான் அது கண்டிப்பாக பிரம்மாண்டமாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஒரு அருமையான படம். யாருமே வந்து அந்த படத்தை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு போனோன்னா மறந்துடுன்ற மாதிரி இல்லாமல் ஒரு மைண்டில் இருக்கக்கூடிய ஒரு படம். அப்படி தான் இருந்தது அந்த ஹிந்தி படமாக. ஸோ இதுவும் அப்படியே இருக்கணும்ன்ட்டு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கணும், பெரிய பெரிய வெற்றி அடையணும். இந்த சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது சார். ஒரு வாட்டி கேட்கும்போதே வந்து மைண்டில் வந்து நிற்குது. சந்தோஷ் அவருடைய பாடல் வந்து அனிருத் பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்குது. பாடல்கள் மட்டுமல்ல, படமும் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் என்னுடைய தியாகராஜன் சார், எப்பவுமே என் மேலே பயங்கர பாசமாக, அதுக்கு நான் என்ன கொடுத்து வச்சுட்டு தெரில, அதுக்கு அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். பிரசாந்த் சார், இதே சிரிப்பு தான் சார் மம்பட்டியாலேருந்து எனக்கு அந்த மம்பட்டியாலேருந்து ஏற்பட்ட தொடர்பு வந்து, ஏன்னா அது வரைக்கும் வந்து படங்களில் வந்து அடியாளா ஹீரோ ஃப்ரெண்டாக இப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். மம்பட்டியால் தான் எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தாரு தியாகராஜன் சார். எங்கள் அம்மா முதலாக ஆனந்த கண்ணீர் விட்ட படம் என்ன படம்னா அது மம்பட்டியான் தான். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் எனக்கு கொடுத்தாரு. எங்கள் அம்மா தியேட்டரில் படம் பார்த்துட்டு வெளியே வந்து அழுதாங்க, தியாகராஜன் சாட்டி அழுதாங்க. அது என் லைஃப்லேயே எனக்கு மறக்க முடியாத படம். என்னுடைய சினிமா கேரியர்லேயே என்னோட மறக்க முடியாத படம் மம்பட்டியான். அதுக்கப்புறம் சார் கூட பொன்னர் சங்கர் பண்ணேன். அவர் இன்னும் அவர் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ஆதேஷ் பாலா அவருக்கு பற்றி பாலா தான் எனக்கு கூடாது, பாலா நாளைக்கு ஷூட்டிங் வந்துடு அப்படின்னாரு. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு வந்தேன். இந்த படத்தில் வந்து ஒரு ஊர்வசி மேடம் கூட காம்பினேஷன் பண்ணேன். ரொம்ப சர்ப்ரைஸாக பண்ணேன். பேமெண்ட்டு உடனே ஈவினிங் பேமெண்ட் கொடுத்தாரு, கவரில் போட்டு கொடுத்தாரு. நான் சினிமாவிலேயே எதிர்பார்க்காத சம்பளம். அந்த கவரை நான் பாக்கெட்லேருந்து பிரிக்க கூட இல்லை. வீட்டில் போய் தான் பிரித்தோன்னு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துடுற மாதிரி இருந்துச்சு. அந்த பேமெண்ட் கொடுத்தாரு சார். மறக்க முடியாத அந்த சம்பவம் எனக்கு மம்பட்டியான் படம். அது சரி, அந்தகன் படத்தில் பேமெண்ட் ஆனது. ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில் நம்பிக்கை இருக்குன்னா, நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு நல்ல இடத்த அடைவணுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை வந்து தியாகராஜன் சார் வந்து எனக்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்திகிட்டே இருக்கார். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, விட்டு அழுதுரும் போல இருக்குது. அந்த மாதிரி
இந்த மாதிரி அப்படி எனக்கு இந்த மாதிரி அப்படி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பிரசாந்த் சார் அவ்வளோ நாங்கள் மம்முட்டியான் பண்ணும்போது அவர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க அவர் ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க. உண்மையாக ஆர்டிஸ்ட் மாதிரியே இருக்க மாட்டாங்க. நான் ஓடி பிடிச்சலாம் விளாண்டுருக்கோம் மம்முட்டியான். நாங்கள் எனக்கு சேசிங் பண்ணும்போது எங்களுக்கு 5 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறவர் வாங்க இப்போ ஓடலான்னு அவர் பாட்டு கடை விட்டுருவோம். நாங்கள் பின்னாடி ஓடி வந்துட்டுருப்போம். அந்த மாதிரி 5 பேர் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி தொடர்ந்து அந்த மம்முட்டியாலேருந்து தொடர்ந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். ஓடுறது சேசிங் அவர் சார் கூடயே ட்ராவல் பண்ணேன். பிரசாந்த் சார் ஐ லவ் யூ சார். பிரசாந்த் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு பிரசாந்த் சார். இந்த படம் வந்து பிரசாந்த் சாருக்கு மிகப்பெரிய பிரேக் அமையணும் நான் எல்லாரோட கடவுள் வேண்டிக்கிறேன். எங்கள் அப்பா காமெடி நடிகர் சிவராமன் அப்பாவிட்டையும் நான் வேண்டிக்கிறேன். அம்மாவோட ஆசீர்வாதம் இன்றைக்குமே இருக்கும். தேவையான பிரசாந்த் சாருக்கு இந்த படம் கடவுள் புண்ணியத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையணும். என் மனமார்ந்த நன்றிகள். எல்லோரும் தேட்டருக்கு வந்து இப்படி ஒரு அற்புதமான முயற்சிகள் உழைப்பையும் கொடுத்த இந்த படத்தை வந்து எல்லா ரசிகர்களும் தேட்டர் வந்து பார்த்து ஆதரவு கொடுக்கணும்னு உங்களை ரொம்ப தாழ்மை கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஓம் சார், உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா சின்ன வயசில் நான் பிரசாந்தை பார்த்துருக்கேன். ரொம்ப சின்ன வயசில் அப்போலேருந்தே அதாவது ஒரு பக்தி, ஒரு மரியாதை, அது வந்து நான் ரொம்ப பிரசாந்த் கிட்ட பார்த்துருக்கேன். பிரசாந்த் கிட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன் நிறைய விஷயம். நான் அந்த பொறுமையாக இருக்கிற விஷயம், ஒரு விஷயம் சொன்னால் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது. நான் இந்த மியூசிக் கிளாஸ், டான்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அவங்க அந்த இது அவங்க பில்டிங் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் அவங்க வீடு இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் வந்து நிறைய நாட்கள் அவங்க வீட்டில் தான் இருந்திருக்கேன். அவங்க அம்மா கையால் சாப்பிட்ருக்கேன். அப்போலேருந்தே பார்த்தீங்கன்னா மியூசிக் கிளாஸ் மார்னிங் அப்படின்னு சொன்னாலேயே பிரசாந்த் 5 மணிக்கெல்லாம் வந்து அப்போவே வேஷ்டி சட்டையெல்லாம் போட்டு பட்டு வேஷ்டியெல்லாம் போட்டுட்டு வந்து உட்காந்துருவாப்புல. என்ன பாட்டு கிளாஸ் தானே உட்காரோம், கச்சேரிக்கா உட்காரோன்னு பார்ப்பேன். இப்படி பிரசாந்த் என்ன சார் மியூசிக் கற்றுக்குறேங்க சார், சரிப்பா உட்காந்து ரியலி அப்போவே அந்த பட்டு வேஷ்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து அந்த டெடிகேஷன் அதே மாதிரி பிரசாந்த் ஐ கேன் நாட் ஃபர்கெட் ஆல் தோஸ் திங்ஸ் ஆக்சுவலி. டான்ஸுனாக்கா அந்த கண்ணாடி முன்னாடி உட்கார வச்சுட்டு அழுதுகிட்டே சிரிக்கிறது, சிரிச்சுக்கிட்டே கோவப்படுறது எல்லாமே வந்து நம்ம சொல்லி கொடுத்த உடனேயும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் கொஞ்சம் யோசிப்பாப்பில், அப்புறம் வந்து ஹீல் டூ இட். ஸோ அந்த மரியாதை, அந்த டெடிகேஷன், அந்த ஒரு பக்தி, அது எல்லாமே நான் பிரசாந்த் கிட்ட நிறைய பார்த்துருக்கேன். அது என்றைக்குமே வந்து பிரசாந்துக்கு கை கொடுக்கும், பிரசாந்தோடைய லைஃப்பை பெருசாக இன்னும் கொண்டு போகும். அதே மாதிரி எனக்கு ரொம்ப 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 எனக்கு கிடைச்ச வரப்பிரசாதம் சொல்லணும் தியாகராஜன் அண்ணா வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது 1978 பாண்டிச்சேரியில் வந்திருக்காருன்னு கேள்விப்பட்டு நான் போய் மீட் பண்ணேன் அவரை. அங்கே போய் மீட் பண்ணி நான் கொஞ்சம் நிறையா சில்க் ஸ்மிதா பாட்டெல்லாம் ஆடுவேன். நான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. பொன்னி நீ அதெல்லாம் ஆடுவேன். அண்ணா வந்து எனக்கு சில்க் மோகன்னே பேர் வச்சுட்டார் எனக்கு. ஆக்சுவலி அப்படியே பேர் வச்சு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பார். வீட்டுக்கு யார் வந்தாலும் ஏ மோகன் டான்ஸ் ஆடுறான்னு, என்ன இது நைட் கிளப் மாதிரி நம்மளை ஆட சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு பார்த்துக்கிட்டு. இல்லை எனக்கு என்ன சந்தோஷம்னா அண்ணாவுக்கு வந்து சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு பிரியம், அவ்வளோ ஒரு அன்பு, அவ்வளோ ஒரு பாசம். அன்பு அப்படியே கொட்டுவார் நம்மக்கிட்ட. அதனால ஃபோன் எடுத்தோடனே திட்டுவார். டேய் என்னடா பண்ணுற அண்ணா வீட்டில் தான். எனக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்க. ஐயோ சரி நாளைக்கு ஷூட்டிங் வந்துரு. அதாவது என்னுடைய பல வருஷ கனவு வைகாசி பிறந்தாச்சு நடிக்க ஆரம்பிச்சதுலேருந்து தியாகராஜன் அண்ணாவுடைய படங்கள் பார்த்ததுலேருந்து ஒரு சேது, அந்நியன், எத்தனையோ படங்கள் கேபி சாரோட படம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணினதுக்கப்புறம் கூட அண்ணாவோட டைரக்ஷனில் நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்கலையேன்னு சொல்லி ரொம்ப 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 ஃபீல் பண்ணி நிறையா நாட்கள் அழுதுருக்கேன் நான். ஏன்னா நிறைய படங்கள் இப்போ கூட நான் சசிகுமாரோட எவிடன்ஸில் பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன், ரோபோ சங்கரோட பெரிய கேரக்டர் பண்ணியிருக்கேன். எத்தனை படம் பண்ணினாலும் பிரசாந்த் கூட இந்த அந்தகன் படத்தில் பண்ணது எனக்கு பெரிய 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 எனக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். அது பெரிய பாக்கியம். அதுக்கு வந்து அண்ணாவுக்கு தான் எல்லா கிரெடிட்ஸும் போகும். ஏன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சீனில் டேய் இது நீ பண்ணால் நல்லா இருக்கும்டா, பாடா கிளம்பி நாளைக்கு ஷூட்டிங் மவுண்ட் ரோடு வந்துடு அப்படின்னாரு. சரி நான் வரேன். எனக்கு அன்றைக்கி ராத்திரிலாம் தூக்கமே இல்லை. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட். ஐயோ நாளைக்கு என்ன சீன் இருக்குமோ, பிரசாந்தோட சீன் இருக்குமா தெரியலையே. ஐ வாஸ் ட்ரீமிங் ஆக்சுவலி. அப்புறம் அங்கே போய் பிரசாந்தை பார்த்த உடனே தான் ஐ ஜாலி பிரசாந்தோட சீன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.
இந்த வாய்ப்பை கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு நான் என்றைக்குமே நன்றி கடன் பட்டிருக்கேன். என் வாழ்நாளில் என்றைக்குமே மறக்க முடியாது, மறக்கவும் கூடாதுன்னா மறக்கவும் முடியாது என்னால். ஸோ அண்ணா ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்ணா. இந்த ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம். அடுத்த படத்தில் இன்னும் பெரிய கேரக்டரை கொடுக்கணும் கண்டிப்பாக. அண்ட் ரியலி ஸோ ஹாப்பி. நம்ம ஹீரோயின் அவங்கள பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி நான் வனிதாலாம் நல்ல பிக் பாஸில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் நிறையா விஷயங்கள். அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி லவ்லி ஃப்ரெண்ட் ஆஃப் மை. அழுதது கமல் சார் கேட்டார், ஏங்க அவங்க எலிமினேட் ஆனதுக்கு நீங்கள் ஏன் அழுதிங்கன்னு. இல்லைங்க, எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஒரே பர்சனுங்க அவங்க வெளியில் போயிட்டாங்க அப்படின்னு. தேங்க்யூ வனிதா, தேங்க்ஸ் ஃபார் தட். எல்லாருக்குமே ரொம்ப 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 எல்லாரையும் மீட் பண்ணுறது சந்தோஷம். நீ என்னப்பா இப்படி ஆகிட்ட, பெருசாகிட்ட படவா, இத்தனோண்டு பார்த்துருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த படம் 100 நாட்கள் இல்லை, அதற்கு மேலேயே ஓடக்கூடிய பெரிய ஒரு திரைப்படமாக இருக்கும். ஏன்னா அந்தாதுன் பார்த்தவங்களுக்கு தெரியும் அது என்ன கதைன்னு. ஆனால் அதில் நிறைய மாற்றங்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. வி ஆர் ஆல் வெயிட்டிங் டு வாட்ச் த மூவி. ரொம்ப பெரிய படமாக வரும் பிரசாந்த். இனி வாழ்க்கையில் எல்லாமே வெற்றி தான் பிரசாந்த். யூ கெட் எவ்ரி திங், யூ வில் மேக் இட் சக்ஸஸ். வி ஆர் ஆல் தேர் வித் யூ ஆல்வேஸ். லவ்லி பாய், லவ்லி பாய். இஸ் எனக்கு சொல்ல தெரியல, நான் ரொம்ப எமோஷன் ஆகிடுவேன். நல்ல பெருசாக வரணும். இன்னும் பிரசாந்த் வந்து இன்னும் நிறைய பண்ணணும், வாழ்க்கையில் நிறையா திரைப்படங்கள் பண்ணணும். அதுக்கு என்னுடைய நான் சாய்ராம் கிட்ட நான் வேண்டிக்கிறேன். ஐ நீட் பிளெஸிங்ஸ் ஃப்ரம் தியாகராஜன் அண்ணா, டெஃபினெட்லி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எத்தனையோ படங்கள்லாம் நடித்தோம். நான் முதல் மேடை வர்றது இந்த அந்தகன் படத்துக்கு தான். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டில் வர்றது, அந்த வாய்ப்பு கொடுத்த தியாகராஜன் அண்ணாவுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ வெரி மச். உங்களை எல்லாம் சந்தித்தது, மீடியா பீப்புள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்தகன் பிரசாந்த் சாருக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. நீங்கள் நிறைய படத்தில் மஜ்னுவாக இருக்கட்டும், தமிழாக இருக்கட்டும், பார்த்தேன் ரசித்தனாக இருக்கட்டும், ஜெய்யா இருக்கட்டும், இந்த மாதிரி ஏகப்பட்ட படங்கள் அவருக்கு எனக்கும் ஒரு காம்பினேஷன் போயிட்டே இருக்கும். அது அமைஞ்சிருக்கு, எதார்க்கமாக அமைஞ்சதா இல்லை மக்களாக டைரக்டரால் அமைஞ்சதான்னு தெரியல. அவ்வளோ பிரமாதமாக அமைஞ்சிருக்கும் ஒவ்வொரு கேரக்டராக இருக்கட்டும். எனக்கு ரொம்ப சந்தோஷம். தியாகராஜன் அண்ணா எல்லாரும் அண்ணா அண்ணான்னு சொல்கிறாங்க. எதுக்கு இவ்வளோ அண்ணா அண்ணான்னு நாங்கள் சாருன்னு உச்சரிக்காமல் அண்ணான்றாங்கன்னு. அந்தளவுக்கு ஒரு உரிமையான ஒரு மனிதர். யாராக இருந்தாலும் அப்படி பக்கத்தில் பழகினா அப்படி இருக்கும் இல்லை, ஒரு அண்ணன்கிட்ட உண்மையிலே பழகினா அப்படி இருக்கும். அது மாதிரி இருக்கும். எது வந்தாலும் உரிமையாக சொல்லுவார். அவர்கிட்ட ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ பெரிய படமாக வந்தாலும் ஒரு சாதாரணமாக ஒரு அலப்பறை இல்லாமல் சிம்பிளாக எடுத்துகிட்டு பெரிய அளவில் பிரம்மாண்டமாக திரையில் காமிச்சிடுவார். அதான் அவரோட பியூட்டியே. அதுதான் சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாகுபலின்னு ஒரு படம், பிரமாதமான ஒரு படம், எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. பொன்னர் சங்கர்னு ஒரு படத்தை ரொம்ப சிம்பிளாக, அவ்வளோ பெரிய படத்தை அசால்ட்டாக, ரொம்ப சிம்பிளாக, அது மெட்ராஸ் பஸ் நான் ரொம்ப அசால்ட்டாக முடிச்சு அதை பெரிய அளவுக்கு பேச வச்சார். அப்படியேப்பட்ட படங்களை எடுத்தும்போது இந்த படங்கள்லாம் அவருக்கு சாதாரண விஷயம். அதுவும் ரீமேக்லாம் அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அனாவசியமாக அடிச்சிருப்பார். அதையே என்ன பெட்டர்மெண்ட்டில் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இந்த படத்தை பண்ணியிருப்பார், எந்த டவுட்டும் கிடையாது. சரி, அதான் அவர் பண்ணுற படத்தில் ஏதோ ஒரு என்ன பெசன்ட் ரவி எங்கே இருக்க அப்படின்னு தான் எல்லாரையும் கூப்பிட்ற மாதிரி தான் இந்த உரிமை இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ரவி என்ன டேட்டு அப்படிலாம் இல்லை, ரவி எங்கே இருக்க, நாளைக்கு ஷூட்டிங்னா யாராக இருந்தாலும் வந்துடுவாங்க. அது எப்படின்னாக்கா ஒரு அண்ணன் வீட்டில் கூப்பிட்டு ஏய் எங்கடா இருக்க வாடா அப்படின்னாக்கா நம்ம போய் நிற்போம்ல, அது மாதிரி தான் இருக்கும். அதனால தான் இவர் சொல்லும்போது, நம்ம டான்ஸ் மாஸ்டர் சொல்லும்போது அந்த உரிமை இருந்தில்ல, அந்த உரிமை தான். அதனால தான் அண்ணா அண்ணா ஆசையாக நம்ம கூப்பிடுறோம். அவ்வளோ உரிமை கூப்பிடுவார். அதே சமயத்தில் அந்த கேரக்டர் வந்து தெளிவாக அந்த ஒரு படத்துக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஏதோ சொல்லி கூப்பிட்டோம் சான்ஸ் கொடுக்கணும் அப்படிலாம் இருக்காது. இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணா கிட்ட. அவருக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம், ரீசெண்டாக ஒரு கிளிப்பிங்ஸ் பார்த்தேன். அவர் வந்து இந்த முனூர்தீன் கிட்ட பெசன்ட் நகரில் இருக்க முனூர்தீன் பாய் கிட்ட தான் பாக்ஸிங் கற்றுக்கிட்டேன்னு சொன்னார். அவரோட குருநாதரும் எனக்கு நிறைய குருநாதர் இருக்காங்க. அதனால் அவரும் எனக்கு பாக்ஸிங் கற்றுக் கொடுக்குறாரு. இந்த நேரத்தில் கற்றுக் கொடுத்தாருங்கிற இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் அண்ணகிட்ட. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இன்றைக்கும் சொல்லுவார், அந்த அவங்களோட பசங்களெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டார். இன்றைக்கும் அந்த பாக்ஸிங்காக இருக்கட்டும், அதை பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், பிரசாந்த் ஜி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாக்ஸிங்காக இருக்கட்டும், சிலம்பமாக இருக்கட்டும், அதான் சினிமாவுக்கு தேரி சும்மா ஏதோ சினிமாவுக்கு வந்து அவர் ஜாயின் பண்ணவர் கிடையாது. நீங்கள் எந்த கலையை கேட்டாலும் அதை செஞ்சுருப்பார். பாக்ஸிங்காக இருக்கட்டும், டான்ஸாக இருக்கட்டும், ஒரு என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கற்றுக்கிட்டு தான் உள்ளே வந்தார். அதனால் சினிமா விட்டு எப்போவுமே பிரசாந்த் போக மாட்டார். நடுவில் கொஞ்ச நாள் படம் இல்லைன்னு என்னென்னவோ பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால்
பிரசாந்த் லவ் சினிமா அவருடைய ரத்தத்தில் நரம்பில் தான் சொல்லுவாங்கல்ல, சதையில் எல்லாத்துலேயுமே சினிமா இருக்குது. அவங்க ஃபேமிலி அப்பாவுக்கும் சரி பிரசாந்துக்கும் சரி. அதனால் இந்த படம் வேற லெவலில் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இந்த படத்தோடு நிற்காது. 50வது படம் பெரிய சந்தோஷம். இந்த நேரம் நானும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன். இந்த நேரத்தில் இந்த படத்தோடு நிற்காது. பெரிய பெரிய படங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பார் கடைசி எண்டு வரைக்கும். அந்த படத்தில் எனக்கு அந்த சந்தேகம் இல்லவே இல்லை. ஏன்னா அண்ணன் தூண் மாதிரி அண்ணன் கூட இருந்துகிட்டே இருப்பார், சாதிப்பார். இந்த படம் வெற்றி பெறும். இதே வெற்றி விழாவில் கலந்துக்கிட்டு உங்ககிட்ட பேசுவேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலாக நான் சிம்பிளாக பேசிடுவேன். இங்கே வந்து பேசுகிறதுக்கு there's so much because today is a very emotional day for me. அந்தகன் இஸ் ஜஸ்ட் நாட் ஒன் ஃபிலிம். ஒரு படம் நான் நடிக்கிற என்னோட கெரியரில் ஒரு படம் கிடையாது. இட் இஸ் மோர் அன் எமோஷன். இட்ஸ் பார்ட் ஆஃப் மை கெரியர் இன் அ வெரி வெரி அதாவது இந்த படத்தில் எனக்கு ஒரு சூப்பர் கேரக்டர் கிடச்சிருக்கு, அந்த பர்ஃபார்மன்ஸ்னால எனக்கு படம் வரப்போகுது, அந்த எமோஷன் நான் சொல்லலை. இட்ஸ் மை ஃபேமிலி. ஐ earned the greatest relationship in my life, my godfather, I would say, Tyagarajan uncle. I love him so much. I love him so much. And Prashant, I never knew that. ஏன்னா நான் சின்ன வயசில் வந்து நம்ம அந்த 90s வந்து ஸ்கூல் படிச்சுட்டு அந்த ஸ்கூல் டைமில் தான் நான் ஹீரோயினாக வந்தேன். பட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஹீரோஸ் தட் யூ க்ரஷ் ஆன் அந்த ஏஜில், அந்த டீனேஜ் க்ரஷ் வந்து டெஃபினெட்லி பிரசாந்த். டெஃபினெட்லி பிரசாந்த். ஸோ பட் ஐ நெவர் இமேஜின்ட், அது என்னன்னு தெரியல, த சம்திங் அபவுட் பிரசாந்த் தட் பிரசாந்த் வந்து அந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கணும். யூ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் யூனோ. ஐ நெவர் இமேஜின்ட் தட் ஐ வில் ஹாவ் சச் அ ஒரு அழகான நட்பு இந்த ஃபியூ இயர்ஸில் வந்து எனக்கு பிரசாந்த் கிட்ட கிடைச்சது வந்து ஐ திங்க் இட் இஸ் மோஸ்ட் வேல்யூபிள். ஹீ இஸ் த மோஸ்ட் wonderful பாய் who is turned into a man today. I am so proud of him and அவரோட perseverance, genuinity, honesty, hard work, dedication. He learned everything from his father and he owes everything to him. Effortlessly he says, பரவாயில்லம்மா, அப்பா தான், போதும் போதும், எனக்கு இப்படி ஒரு அப்பா இருந்தால் போதும். தட் இஸ் பிரசாந்த் அண்ட் தட் இஸ் அங்கிள். ஸோ இந்த படத்தில் வந்து மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட், ஸ்டெல்லார் ஸ்டார் காஸ்ட், டெக்னீஷியன்ஸ் எல்லாமே டாப் நாச். இதில் எதுவுமே ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. இதை ப்ரமோட் பண்ணணுன்னு எனக்கு அவசியமும் தெரியல. இது தானாக ப்ரமோஷன் ஆகிடும், இது தானாக ரீச் ஆகிடும். இட் இஸ் கோயிங் டு பி ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர்ஸ். ஆஸ் அ ஃபேன், ஆஸ் அ பர்சன் ஹூ சா, நான் வந்து அந்தாதுன்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் அதர் லாங்குவேஜஸ்லையும் பார்த்தேன். பட் இங்கே வந்து அங்கிள் பண்ண பெரிய டிஃப்ரென்ஸ் அஃப்கோர்ஸ் இன் ஹிஸ் மேக்கிங் அண்ட் ஸ்டார் காஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ் காம்ப்ரமைஸ் பண்ணவே இல்லை. ரவி சொல்லும் போது, இல்லை நீங்கள் சொன்னீங்க, என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு வந்து ஆக்சுவலி ஃபஸ்ட்டு வந்து இது பிரசாந்த் படம், அங்கிள் பண்ணுறாரு, எதுவுமே தெரியாது. நான் போய் ஏதோ ஒரு படம் ரீமேக்குன்னாங்க, நான் படம் பார்க்கல, அது ஒரு காமெடிலாம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் படம் புக் ஆகிட்டேன். எல்லா படமும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி, பிரசாந்த் படம்னா கொஞ்சம் அட்லீஸ்ட் அவர் அமௌண்ட்டு கேட்டிருக்கலாம், ஆனால் நான் கேட்கல. ஆஸ் யூஷுவல் வந்து நிக்கில் ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் சிலது வரும், பர் டே பேமெண்ட்டு, ஓகே அப்படின்ற மாதிரி. நான் கவலையப்படாமல் கேரக்டர் நல்லா இருந்தால் போதும், கதை கூட நான் கேட்குறதில்ல. அப்போது எனக்கு அங்கிள் படம் தெரியாது. ஆனால் ட்ரஸ்ட் மீ, பிகாஸ் ஐ ஜஸ்ட் செட் எஸ் டு த ஃபில்ம், when I knew it was uncle's film and I worked in the film, அங்கே பேமெண்ட் ஆஃப்கோர்ஸ் சொன்ன மாதிரி எவ்ரிடே பேமெண்ட் கொடுத்தாங்க. அப்புறம் டப்பிங் போனேன், திரும்பி எனக்கு டபுள் பேமெண்ட் கொடுத்தாரு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி ஹாஸ் டன் தட். தட் இஸ் சம்திங், இட் ரியலி மீன்ஸ் அ லாட். இட்ஸ் நாட் தட் அவர்கிட்ட பணம் இருக்க கொடுக்குறாரு, கிடையாது. ஹீ வேல்யூஸ் பீப்புள், ஹீ வேல்யூஸ் டேலண்ட், சம்வேர் ஹீ ஃபெல்ட். அப்புறம் in this thing I also have to say one most memorable gift is this phone which I have now almost for 2 years. நான் ஒரு ட்ராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன், பயங்கர டென்ஷன் ஆகி, ஐயோ ஃபோன் போயிடுச்சு, முக்கியமான ஃபோனு, நம்பர்லாம் போயிடுச்சு. கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு அடிச்சார், அங்கிள் இருங்க அங்கிள், நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன், அங்கிள் ஃபோன் தொலைஞ்சிச்சு, நீ எங்கே இருக்க, அவ்வளோதான்.
அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் 13 Pro Max. It's not the money, it is the thought. It is the thought. Who will do that? யாரு பண்ணுவாங்க? அன்பு வச்சுட்டா, மரியாதை வச்சுட்டா. I don't think I know anybody better than Prashant and Tyagarajan uncle. So I wish the whole team all the best. Good comeback for Priya. Waiting to watch on screen and everybody. And ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்து யங் ஹீரோ பார்த்தது பிரசாந்த். ஓகே, நான் சொல்கிறது இந்த 80s கிட்ஸ்க்கு வந்து பிரசாந்த் 80s 90s அண்ட் அஃப்கோர்ஸ் ஹி கோஸ் ஆன். பட் அதுக்கப்புறம் வந்து பிரபுதேவா கேம், காதலன். தட் வாஸ் another thing. I was crushing on Prabhudeva big time. And I wanted to act with him. அவர் கூட நடிக்கணுன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன். நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு. அப்படி நடந்தது தான் சந்திரலேகா. லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு ஹீரோ. அண்ட் விஜய், தென் அஜித், அஃப்கோர்ஸ், குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வி ஆல் கோ லாங் வே பேக். எனக்கு சொல்கிறதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்கிறேன். ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு மேக் அ ஸ்டேட்மெண்ட். விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேலே. அப்போது வந்து பிரபுதேவா அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது. அப்போ நான் சொன்னேன், நோ விஜய், யூ ஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார். சத்தியமாக ஐ டோல்ட் ஹிம். ஐ எம் ஷுர் ஹி ரிமெம்பர்ஸ் இட். ஹி டென்ட் பிலீவ் இன் இட். அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கோம், பட் ஹி டென்ட் சே, நிஜமாக சொல்கிறேன், நீ சும்மா சொல்கிற எல்லாம். பட் சத்தியமாக யூ நோ வேர் இஸ் டுடே பிரபு, பிரசாந்த். ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் த ரிலே டு ஹேப்பன். Life goes a full circle, 360. Vijay is into politics now. I want Prashant back there as the superstar. Top star Prashant. Love you. Thank you. எல்லாருக்கும் வணக்கம். I'm so excited to be here. நிறைய ஃபேஸஸ் இங்கே பார்க்கும்போது தான் தெரிஞ்சது நானே தமிழில் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு. என் ஃபர்ஸ்ட் மூவிலேருந்து பார்த்துருக்கேன் நிறைய பேர். அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ ஃபேஸஸ். ஸோ ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு கெட்டிங் டு நோ எவ்ரி ஒன். அண்ட் தியாகராஜன் சார் வந்து இஸ் ஆக்சுவலி மை ஃப்ரெண்ட் இந்த ஹோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா. ஆமாம், ஃப்ரெண்டு தான். எனக்கு அண்ணன்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் என் படி. பிகாஸ் இந்த படம் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே என்கிட்ட நிறைய பேசிகிட்டு இருந்தார் இந்த படத்தை பற்றி. அப்போது நான் காஸ்ட் ஆகலை. அண்ட் நிறைய காஸ்டிங் பற்றி எனக்கு மெசேஜ் பண்ணுவார். ஸோ ஐ வாஸ் லைக் ரியலி லைக் இன்சிஸ்டன்ட் தட் we have to see Karthik sir and Simran ma'am together in this role with Prashant. It'll be very exciting because Simran ma'am and Prashant sir வந்து பண்ண படங்களே like the combination was so epic and such powerful characters. நீங்கள் வந்து அந்த ஹிந்தி பார்த்துருந்தீங்கன்னா எல்லா கேரக்டருக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கும். So finally I got casted and this was such a special film, I think, because அவரோட son ஒரு ஆக்டர்னால and such a big actor. He's traveled with the journey. He knows how to treat every artist. So வந்தவங்க எல்லாருமே I think didn't come like they were coming to a movie. They felt like some sense of ownership. And everyone wanted so much goodness for Prashant. I think that's just the beautiful thing, most beautiful thing. And everyone's rooting for him. The media is rooting for him. நான் போகிற இடத்துல எல்லாருமே வந்து என்னை பிரசாந்த் சார் பற்றி தான் கேட்பாங்க. So it's so exciting to see him coming back, not just with Andagan, but கோட்லேயும் இருக்காரு. I think the audience has waited really long to watch him on the big screen. So I'm really looking forward to it. நிறைய கோஸ்டார்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் there is no one like you, Prashant. அவர் வந்து சினிமாவில் ஆப்வியஸ்லி சார்லாம் சொல்லியிருக்காரு, he's been training not just with music, dance and stunts எல்லாமே, but he's also obsessed with cinema. நிறைய பேர் obsessed with சினிமான்னு சொல்லுவாங்க, பட் அது படம் பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடுவாங்க. பட் he is obsessed with every aspect of cinema, film making. இந்த படத்தோட VHS சூப்பர்வைசர் பிரசாந்த், அது நிறைய பேருக்கு தெரியாது. So it's really exciting to work with someone that screen அவரை பார்க்கணும்னாலும் he is up to date with the latest technology, with innovations in cinema. So I think it's very inspiring, and having a father like Tyagarajan sir is a blessing. You feel very jealous, but then I know seri en buddy dhaan, so parvala, he's sweet. And look at the cast. I mean, inga trailerliyum பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு கேரக்டரும் is amazing. பாவம், சாரி நான் உங்களை அடிச்சிட்டேன் நிறையா, அதை நீங்கள் மறந்துட்டீங்க. ஸோ நல்லது, திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். பட் ஆமாம், இப்போ ஞாபகப்படுத்துகிறேன். அண்ட் ரவியோட எனக்கு காம்பினேஷன்ஸ் இல்லை, அண்ட் ஆப்வியஸ்லி வித் வனிதா மேம் அண்ட் எவ்ரி ஒன் ஹியர். பட் எவ்ரி ஒன் தட் ஐ லவ், நான் வந்து நிறைய படங்களில் பார்த்துருக்கேன் இவங்களாம். எனக்கே வந்து வாஸ் எக்ஸைட்டிங் டு வாட்ச். சிம்ரன் மேம் வாஸ்
சூப்பர் த்ரில்லிங். ஆஸ் an ஆடியன்ஸ் நான் வந்து இவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப பார்த்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். டு ஹாவ் சீன்ஸ் வித் தெம் has been tremendous and ரொம்ப சந்தோஷமாக இருக்குது to be speaking in Tamil ஒரு மேடையில் and to see all of you again. நிஜமா it feels like a homecoming, so I feel like I'm, you know, like part of this family that's just been so like, it's been a treasure experience for me. So I wish you the best, the whole team. Ravi sir, என்னை வந்து he's just made me, I don't know, I feel like I look like this little apple. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு போகிறேன் in one serious movie. So thank you so much. So beautifully casted. Tyagarajan sir, you've gone above and beyond. You have just, I don't know, you're the best father. So I wish you guys all the best with this movie. Thank you.